சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையால் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இது குறித்த நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் கவிக்குயிலிடம் கேட்கலாம். கவிக்குயில், இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு உள்ள மழை நிலவரம் என்ன? வேதவல்லி, தற்பொழுது நான் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே இருக்கின்றேன். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று இரவே மழை பெய்ய தொடங்கியிருந்தது. நேற்று இரவு முதல் மழை பெய்திருந்தாலும் கூட இன்று அதிகாலை முதல் அதிக அளவிலான கனமழை பதிவாகி வருகின்றது. சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில், அதாவது அசோக் நகர், வடபழனி, பல்லாவரம், கிண்டி, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும், அதனை தாண்டி புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், ஆவடி, வில்லிவாக்கம் ஆகிய அனைத்து பகுதிகளிலுமே கனமழையானது இன்று அதிகாலை முதல் பதிவாகி வருகின்றது. இந்த கனமழையினால் சென்ற வாரத்தில் பெய்திருந்த மழையிலிருந்து விடுபட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இருந்த மக்கள் மறுபடியும் இந்த மழையினால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இன்று வேலை நாள் என்பதால் பெரும்பாலான மக்கள் வேலைக்கு செல்லும் நேரத்தில் இந்த மழை பெய்து வருவதால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவதாக கூறி வருகின்றனர். சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் ஏற்கனவே பெய்த மழையில் தண்ணீரானது ஓரளவுக்கு தேங்காமல் அந்த தேக்கம் குறைந்து காணப்பட்டது. தற்பொழுது மறுபடியும் மழை பெய்ய தொடங்கி இருக்கின்ற நிலையில் இன்று அதிகாலை முதல் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. வடபழனி சாலையை எடுத்துக்கொண்டால் இந்த சாலை என்பது மிகவும் தாழ்வான பகுதி. இந்த மழை கொஞ்சம் பெய்தாலும் கூட அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருக்கும். தற்பொழுது அதிகாலை முதல் பெய்து வரக்கூடிய இந்த மழையில் இந்த சாலையில் ஏற்கனவே தண்ணீர் தேங்க ஆரம்பித்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் போக்குவரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டும் இல்லைன்றி இந்த மழை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மெட்ரோ ரயிலின் பயன்பாடும் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆனால் பெரும்பாலான மெட்ரோ ரயில் நிலையங்களுக்குள் செல்லும் அந்த இடத்திலும் மழைநீர் அதிக அளவில் தேங்கி நிற்பதை நம்மால் காண முடிகின்றது. இந்த மழைநீரை அகற்ற வேண்டும் எனவும் பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த மழையின் காரணமாக நாம் ஏற்கனவே செய்திகளில் பார்த்திருப்போம், பெரும்பாலான இடங்களில் பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி கூவம், அடையாறு உள்ளிட்ட ஆறுகளிலும் தண்ணீரின் அளவானது தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. எனவே இந்த பள்ளங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கவும், வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடங்களில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றன. இந்த தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மெதுவாக நகர்ந்து அரபிக்கடலில் சென்று சேர்ந்துவிடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது. ஆனால் அந்த நகர்ந்து செல்லக்கூடியது மிகவும் மெதுவாக செல்வதால் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் அதிக அளவிலான மழை பதிவு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், அதிலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்பு அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதனால் சென்னை உள்ளிட்ட சென்னை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை பல்கலைக்கழகத்தின் தேர்வுகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது.